இன்றைக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் இதில் வந்து தேங்காய் பால் புழிஞ்சிருக்கேன். ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், நான் ஒரு 3 தேங்காய் எடுத்து அதை வந்து திருவி போட்டு நிறுத்து பார்த்தேன்னா 855 கிராம் வந்தது. இப்போ அதிலேருந்து நான் வந்து முதலாவது பால் புளியறதுக்கு சரியாக 4 கப் இல்லாட்டிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து கிரைண்டர் போட்டு அரைச்சி முதலாவது பால் எடுத்தேன். அதுக்கு பிறகு 2ஆம் பால் எடுக்கிறதுக்கு நான் டோட்டலியாக வந்து 3 கப் இல்லாட்டிக்கு 875 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்து 2ஆம் பால் வந்து புளிஞ்செடுத்தேன். 2ஆம் பால் புளிஞ்செடுத்த பிறகு 3ஆம் பால் புளியறதுக்கு நான் சரியாக வந்து 2 கப் இல்லாட்டிக்கு 625 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்து நான் 3ஆம் பால் புளிஞ்சினான். டோட்டலியாக இந்த நான் பாலை புளியறதுக்கு 2 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த இருக்குது இந்த தேங்காய் பால், 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் இதை ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் வந்து மூட போகிறேன். ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் வந்து இதை மூடி இருக்கிறேன். இப்போ நான் இதை தூக்கி ஃப்ரீசருக்கு வைக்க போகிறேன். பால் வேறையா தண்ணி வேறையா வரும். இதை நீங்கள் இப்படியே காய்ச்சி எடுக்கலாம். ஆனால் காய்ச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் கெண்ட நேரம் எடுக்கும் இந்த தண்ணி எல்லாம் பற்றி இந்த எண்ணெய் வர்றதுக்கு. ஸோ அதால் தான் நான் தூக்கி ஃப்ரீசருக்கு வைக்க போகிறேன் ஒரு 3 மணி நேரம். ஆனால் உங்கள்கிட்ட ஃப்ரீசர் இல்லாட்டிக்கு நீங்கள் வெளியில் தூக்கி வைங்க ஒரு 4லேருந்து 5 மணி நேரம். இது நல்லா அடையிறதுக்கு. ஸோ பால் மேலே வரும், தண்ணி கீழே வரும். ஸோ இப்போ நான் தூக்கி ஃப்ரீசருக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் வைக்க போகிறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலை தூக்கி நான் ஃப்ரீசருக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சு நான் ஃப்ரீசர்லேருந்து 3 மணி நேரம் எடுத்து வெளியில் 1 மணி நேரம் வச்சிருக்கிறேன். இந்த உங்களுக்கு பார்க்க தெரியுதோ தெரியல, இவ்வளோ வந்து தண்ணி வந்துருக்குது. இந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பால் வந்து மேலே வந்திருக்கு, கீழே வந்து தண்ணி இருக்குது. இந்த இருக்கு ஒரு கரண்டியால் மேலே வந்திருக்கு பாலை மட்டும் பிரம்பாடுங்கோ, தண்ணியை சேர்க்காம. இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிற இதுக்குள்ளேயே இந்த பாலை இறக்கிடுங்கோ. இதில் இருக்குது, இதில் ஐஸ் கட்டி இருக்குது, இதுக்கு மேலே பால் இருக்குது. பாலை மட்டும் தட்டிடுங்கோ. இதுல இந்த பால் அடுத்த பிறகு நான் இதில் ஒரு பெரிய ஒரு வடி எடுத்து வச்சு அதுக்கு கீழே டிஷ் வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் வடிச்செடுப்போம். இதில் இருக்க பால் கட்டி எல்லாம் செப்பரேட் பண்ணதுக்கு தண்ணியையும் பால் கட்டியையும். இந்த வடிக்க விட்ட பிறகு இந்த கரண்டியால் அமர்த்திடாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பால் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறபடியே தான் இது வந்து இப்படி கட்டியாக நாங்கள் செப்பரேட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி தட்டி தட்டி விடுங்க, தண்ணி கீழே இறங்க. இந்த இருக்குது ஒரு லைட்லியாக தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை, காய்ச்சி எடுக்க அது போயிடும். இந்த இவ்வளோ கட்டி இருக்குது பால். இந்த காய்ச்சி போகிற சட்டியில் இதை போடுங்க. இந்த இருக்கு, நான் இந்த பாலை வந்து பிரம்பா எடுத்திருக்கேன். இப்போ இதை நாங்கள் காய்ச்சி எடுப்போம். இந்த இருக்கு, நான் இந்த தேங்காய் பாலை வச்சிருக்கேன். நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில விட்டுருக்கேன். இது நல்லா காய்ச்சி எடுப்போம். நீங்கள் வந்து புளிஞ்சிட்டு தேங்காய் பாலை புளிஞ்சிட்டு அப்படியே போட்டு நீங்கள் காய்ச்சி எடுக்கலாம். ஆனால் நாங்கள் தண்ணி விட்டு தேங்காய் பால் புளியோடைய தண்ணி இருந்துன்னு சொன்னால் அந்த தண்ணி அதை நல்லா வற்றி தேங்காய் பால் வர்றது கன நேரம் எடுக்கும். ஸோ நீங்கள் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் குயிக்கராக செய்துருவீங்க. இப்போ சரியாக 8 நிமிஷம் நான் மீடியத்துக்கும் ஹை ஹீட்டில் இடையில வச்சு இதை காய்ச்சி கொண்டு வந்து அப்படி நல்லா பொங்கி வருது. இப்படி வரைக்க ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வைங்கோ. கைவிடாமல் இதை கிண்டி காய்ச்சி எடுக்கணும். இப்போ 10 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சரியாக வந்து 13 நிமிஷம் கிண்டி கொண்டிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து வரவழிக்கிறது. இதே நீங்கள் தண்ணியில் வச்சு கிண்டுனீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரம் எண்ணெய் வராது. இந்த இருக்கிற பாலில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி தான் உறைஞ்சி வரணும் எண்ணெய். சரியாக 15 நிமிஷம் கிண்டி கொண்டிருக்கிறேன். எண்ணெய் வந்து இந்த பாலில் நிறைய எண்ணெய் இருக்குது. இந்த தேங்காய் பால் இருக்கிற எண்ணெய் எல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த சக்கை எல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்படி நிறைய பபிள்ஸ் வந்துருக்கு. இந்த பால் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்து இந்த சக்கையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும்
இந்த பொரியிற இப்படி நிறைய பபிள்ஸ் வர எல்லாம் நல்லா அடங்கிடும். நல்லா அடங்கி வந்தால் தான் இது ரெடி. இந்த பால் கட்டியை நல்லா இப்படி கரண்டியால் அமர்த்தி அமர்த்தி இது கிண்டிடுங்க. இப்போ சரியாக 20 நிமிஷமாக நான் இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். அந்த பால் கட்டியெல்லாம் நல்லா திரிஞ்சு வருது. நல்லா அமர்த்தி அமர்த்தி இந்த பால் கட்டியை வந்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். இப்போ 25 நிமிஷமாக இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். நல்லா இந்த பால் கட்டியில் அமர்த்தி அமர்த்தி கிண்டி கொண்டிருக்கிறேன். இதில் நிறைய நுரைச்சி கொண்டு வருதுன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்துருக்கு. ஸோ அதால் தான் இப்படி நுரைக்குது. ஸோ அப்படி நுரைச்சோன்னு சொன்னால் யோசிக்காதீங்க. இப்போ 30 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கிற இந்த நுரைய வந்திருக்குது. ஸோ இனி வந்து இப்படி அமர்த்தி அமர்த்தி கிண்ட தேவையில்லை. 30 நிமிஷத்துக்கு பிறகு கைவிடாமல் இதை கிளறி கிளறி கிண்டி எடுங்க. இப்போ சரியாக 35 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்க நல்லா நுரைச்சி வருது. ஆனால் அது நாங்கள் இந்த சக்கை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரையும் கிண்டி எடுங்கோ. இந்த இருக்க நல்ல சுத்தமான தேங்காய். இப்போ சரியாக 40 நிமிஷம் இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களோட கரண்டியால் இப்படி அமர்த்தி பார்த்தீங்கண்டா இந்த சக்கை வந்து சத்தம் கேட்குது இல்லை, அதோட மீனிங் வந்து எண்ணம். இந்த சக்கையில் வந்து தேங்காய் பால் இருக்குது. ஸோ எண்ணம் கிண்டி எடுக்கணும். இப்போ சரியாக 45 நிமிஷம் கிண்டி கொண்டிருக்கேன். இந்த சக்கை வந்து இப்போ தான் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்த அமர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் கேட்குதுல்ல, தண்ணி சத்தம் மாதிரி இருக்குது. நாங்கள் சக்கையை அமர்த்திக்க எண்ணம் வந்து பால் இருக்குதுல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சிருப்போம். இந்த 50 நிமிஷம் கிண்டி இருக்குன்னு இந்த பாருங்க, இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிட்டுது. இந்த இப்படி சக்கையை வந்து இப்படி அமர்த்தி பாருங்க. இந்த எந்த விதமான சத்தம் இல்லை. இதில் இருந்த எண்ணெய் எல்லாம் வந்துட்டு வெளியில். நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொன்னால நிறைய பபிள்ஸ் வந்திருக்கு. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி கொண்டு வரைக்க இந்த எண்ணெய் வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ 50 நிமிஷம் நான் சரியாக கிண்டியிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து செய்து முடிஞ்சுது. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கு இந்த சக்கையை பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக எந்த விதமான பால் ஒன்றும் இல்லை இருக்குல்ல. இப்போ இதை நாங்கள் வடித்து விடுவோம். இந்த எண்ணெயை வடிக்கிறதுக்கு இதில் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு வடி வச்சுருக்கிறேன். இதில் வந்து சீஸ் கிளாத் இருக்குது. இந்த சீஸ் கிளாத்துக்கு மேலே வடிச்சிங்கன்னா இதில் இருக்கிற சக்கையெல்லாம் நாங்கள் வந்து நல்லா புளிஞ்செடுக்கலாம். இருக்குது இப்படி வச்சுருக்கேன். வச்சா பிறகு இந்த இருக்குது நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை இப்போ இதுக்குள்ள வடிச்சு விடுவோம். ஸோ அந்த சக்கை வந்து நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் லைட்லி ஆற விடுவோம். அப்போ தான் இதில் இருக்கு நல்லா புளிஞ்சு எடுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ இதை எண்ணெயை நல்லா புளிஞ்சு விடுங்க. ஒரு கரண்டியால் அமர்த்தி விடுங்க. இந்த இருக்குது இதில் இந்த சக்கையில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த தேங்காய் எண்ணெய். 50 நிமிஷத்தில் நீங்கள் இது செய்திருக்கலாம். தேங்காய் அப்பெல்லாம் புளிஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து செய்து முடிஞ்சுது. இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்த அமௌண்ட்டில் வந்து சரியாக 3/4 கப் இல்லாட்டிக்கு 180 ml தேங்காய் எண்ணெய் வந்திருக்கு.